குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். நாங்கள் இந்திய மொழித்திறன் பேப்பரில் 5வது பேப்பர். இந்த பேப்பரும் வித்தியாசமான கேள்விகளை கொண்டிருக்குது. இது நாங்கள் இந்த சாட்டர்டே கிளாஸில் நாங்கள் படிக்க வேண்டிய பேப்பர். இது இருந்தாலும் இதில் ஒரு சில மெதட்டுகளை நான் சொல்லி தந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிளாஸில் இந்த பேப்பரை ஈஸியாக செஞ்சு என்கிட்ட சப்மிட் பண்ணிடலாம். மற்றது நீங்கள் கிளாஸ் நடக்கிறதுக்கு முதலே ஒரு ஆன்சர்களை மார்க் பண்ணி எனக்கு தரையிலும். அதுக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். என்னடா இந்த எதிர்பார்ப்பு நீங்கள் இதை விடைகளை சரியாக எழுதி இந்த கிளாஸில் எனக்கு சப்மிட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பேப்பரை நான் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்பில். ரைட், பார்ப்போம். இந்த முதலாவது இதில் ஏற்கனவே என்னடா 4 கேள்வி இருக்குது என்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே என்னடா அந்த பேப்பர்கள் நாங்கள் இந்த பாஸ் பேப்பர் இதில் 4 கேள்வி தான் அதில் இருக்குது. முதலாவது ஒரு விடயம் என்று சொன்னால் 4 கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி தானே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் இந்த லைஃபாக படிக்க அது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் படிக்கிறோம். அது அது எங்கள்கிட்ட நாங்கள் தமிழ் சொல்ல எப்படி பாடமாக்கலாம் மிக விரைவாக மாதிரி அந்த லைஃப் கிளாஸ் போய் கொண்டிருக்கி. இந்த ஜூம் கிளாஸுக்கு மட்டும் எங்களோட பாஸ் பேப்பர் மாதிரி கேள்விகள் இதில் வந்து கொண்டிருக்கு. இந்த கேள்விகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த முதலாவது கேள்வியை பாருங்க, புகழ், சளக்கு, குளிர்ச்சி, சீதளம். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனால் இப்போ திடீரென்ற மாதிரி உங்களுக்கு இதை படிக்க இயலாது. உங்களுக்கு தெரியாண்டு வச்சுக்கொள்ளும். யார்கிட்டையாவது உதவி தான் கேட்க போகணும். இப்போ உதாரணமாக சளக்கு என்ற சொல்லுக்கு நீங்கள் கேள்விப்படையில்லை, யாருக்கிட்ட கேட்கலாம்ன்ற மாதிரி. அந்த இதை நாங்கள் இன்னொருத்தர் நாடி போறத குறைக்கிறதுக்காக நான் ஒரு வழி சொல்றேன். இது படிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிடாது. இந்த எக்ஸாம் கோல்ல நீங்க பெண்ணும் பேப்பர் தான் வச்சுட்டு எழுதலாம். அப்ப நாங்க வீட்டில இருந்து படிக்க பல பல வழிகளையும் யூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கு இந்த சளக்கு என்ற ஒரு சொல்லுக்கு நாங்க என்னென்று பார்க்க வேணும்னு சொன்னால் திடீர்னு உங்களுக்கு தேவைப்படுது, பார்க்க வேணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழ் சொற்களுக்கு அர்த்தங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற மாதிரி. இதுல கயம் டிக்ஷனரி என்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல பாருங்க, டைப் பண்ணி பாருங்க, சளக்கு என்ன பேர் சொல்லி தெரியாதவங்களுக்கு சளக்கு. டைப் பண்ணிட்டு சேர்ச்சை கொடுங்க, தேடு கொடுங்க. பாருங்க, குற்றம், தீமை, செயமின்மை, தளர்ச்சி, பொய், இதெல்லாம் வருது. இப்ப எங்களுக்கு சளக்குக்கு அர்த்தம் இருக்குது. இது இலக்கணம் சரியானது. அடுத்தது பாருங்க, குளிர்ச்சி. குளிர்ச்சி என்றீங்க பாருங்க, இதே மாதிரி டைப் பண்ணணும். இதே மாதிரி டைப் பண்ணுங்க. குளிர்ச்சி டைப் பண்ணி பாருங்க, சர்ச் தேடு கொடுங்க. பாருங்க, உங்கள் வினாவலுக்கான விடைகள் எதுவும் இல்லை. இல்லை, நாங்கள் புதுசாகத்தானே ஏதாவது உருவாக்கணும். அப்போ எங்களுக்கு இந்த 5-4 சொல்லையும் குளிர்ச்சி என்றதுக்கு எங்களுக்கு இலக்கண ரீதியாக பொருள் கண்டுபிடிக்கலாம் இருக்கு. அப்போ அந்த சொல் அதுக்குரிய விடையாக அமையலாம். இந்த மாதிரி இந்த
சொல்லுகளை நீங்க வீட்டில் அறியக்குள்ள படிச்சு பாருங்க. வீட்டில் அறியக்குள்ள எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லை, வீட்டில் அறிய. ரைட். இதை மற்றது நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது நீங்க கடந்த கடந்த பேப்பர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 4 சொல்ல தந்து அதை அகர வரிசைப்படுத்த சொல்லி. இது எங்களோட கடந்த கால பேப்பர்கள்ல. ஆனா இப்ப பாருங்க, இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இதுல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. என்ன சொல்லி கீழே தரப்பட்டுள்ள 5 தொடக்கம் 8 வரையான வினாக்களில் உள்ள சொற்கூட்டங்களை அகர வரிசையில் ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கப்பெறும் விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இந்த சொற்கூட்டங்கள் அனைத்தும் அகர வரிசைக்கு வரணும். வந்தா மட்டும்தான் அதை எடுத்துட்டு தான் நாங்க மற்ற இதை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க, தேசிகன், பாவலன், கணிதன், பலவன், இதை முதல் அகர வரிசைப்படுத்தணும். அகர வரிசைப்படுத்தி முதல் சொல் என்னென்று பார்க்கணும். முதலாக வர வேண்டிய சொல் அதை நோட் பண்ணி திரும்ப என்ன செய்யணும், இதை அகர வரிசைப்படுத்தணும். அகர வரிசைப்படுத்தி அதில் சொல் எது முதலாக வரும் அதையும் பார்த்து இந்த 4 அதே மாதிரி இந்த 4 சிடிக்கெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஏபிசிடியில எது முதல் வரும் பிறகு வரும் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க கடந்த காலங்கள்ல எல்லாம் பிளவிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாஸ் பேப்பர்கள் பார்க்க முதலாவது வார சொல்ல மட்டும் ஒழுங்குபடுத்திருக்கிறீங்க. தேனா, தானா, தேசிகன், தரகர், சிகரம், தகரம், இதை ஒழுங்குபடுத்திருக்கிறீங்க. ஆனா முழுதும் ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா கேள்வி அப்பதான் இருக்கு. மேலே தரப்பட்ட 8 தொடக்க வினாக்களில் உள்ள சொற்கூட்டங்களை அகர வரிசையில் ஒழுங்குபடுத்தினால் கிடைக்க வரும் விடையின் இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. இது நீங்க யோசிப்பீங்க, இது ஒரு நிமிஷத்துல செய்ய வேண்டிய காண வேண்டிய விடை. அதாவது எக்ஸாமுக்கும் 1 நிமிஷம் உங்களுக்கு தாரது. ஆனா இது ஒரு 30 செகண்டுக்குள்ள எப்படி நாங்க அறியலாம் நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். அதுல அதை நான் ஃபுல்லாக டீப்பாக பார்த்துட்டு போனேன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு டைம் காணாது. மிக விரைவாக இதை முடிக்க வேணுன்றதுக்காக நான் அதை கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது நீங்க விட்ட பிழைகளை சொல்லிட்டு வர. ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்க விட்ட பிழைகளை நாங்க எப்படி திருத்தலாம் அதுதான் அது. இதுல பாருங்க, இந்த வாக்கியங்களை சேர்த்து எழுதுற ஒரு வாக்கியமா சேர்த்து எழுதிக்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, இந்த 2வது வாக்கியத்தை மேல எழுதி 1வது வாக்கியத்தை கீழே எழுதி ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஆனா அது அப்படி இல்லை. எங்களுக்கு தந்த கேள்வி 1வது வாக்கியத்தையும் 2வது வாக்கியத்தையும் அந்த ஓடர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும். ஓடர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு என்ன சொற்களை கனெக்ட் பண்ணக்கூடிய சொற்களை இதுல போடணும், கனெக்ஷன்களை அதை போட்டுத்தான் இதை நாங்க ஜாயின் பண்ணணும். மற்றது ஜாயின் பண்ணிக்க முழு மாத்திரை டொட் வரக்கூடாது. இடையில முழு மாத்திரை வரக்கூடாது. வந்தா அது ஒரு வாக்கியம் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், டொட் வராம இருக்கிற மாதிரி அதுக்குரிய இணைப்பு சொற்களை நாங்க யூஸ் பண்ணணும். அதான் இணைத்து எழுதுறது. இடையில டொட் வச்சு நாங்க எழுதினோம்னு சொன்னா அது முழு வாக்கியம் இல்லை. இப்போ நாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இதை எனக்கு ஏற்கனவே எனக்கு தந்த நீங்க செஞ்சு தந்த பேப்பர்கள் இந்த மாதிரி நீங்க எழுதிருந்தீங்க. என்னடா கீழே கிரிக்கிறத மேலுக்கு போட்டு மேலுக்கு இருக்கிறத கீழுக்கு போட்டா அது மிக இலகுவாக ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி. ஏன்னா அந்த உங்களோட திறனை மதிப்பிடுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஓடஸை நாங்க தார. எந்த வாக்கியம் முதல் போட்டு அடுத்தது வருமெண்டா என்ன சொல்ல வச்சு நாங்க கனெக்ட் பண்ணலாம் என்றதை நீங்க அறியணும்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி போடுறது. எங்களுக்கு தெரியும் தானே. இப்ப சில கேள்வியில உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2வதா இருக்கிறது முதலாவதாகவும் முதலாவதா இருக்கிறது 2வதாகவும் வரலாம். உங்களை லேசிக்காக மாதிரி. ஆனா இந்த மாதிரி வந்தால் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, அதான் கேள்வி. இந்த மாதிரி அதாவது விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது முதலாவது முதலாவதாக வரணும். அதுக்கு பிறகுதான் கண்டினியூவா யூரியா உர பயன்பாடு மட்டுப்படுத்தப்படும் என்றது வரணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன கனெக்ட் பண்ணக்கூடிய என்ன
சொல்ல அதில் போடலாமன்றத பார்த்து இதை ஒரு வாக்கியமாக சேர்த்து எழுதுங்க. அதே மாதிரி மற்றதுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேள்வி திருவரம் கிராம மரவன் விளையாட்டுக் கழகத்தினால் வருடாந்த விளையாட்டுப் போட்டியினை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கிராம விளையாட்டு மைதானத்தில் நடத்துவதற்கு கழக தலைவரால் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய கழக தலைவரை நிகழ்வின் தலைவராக உள்ளடக்கி சிறப்பு விருந்தினராக பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்களையும், பிரதம விருந்தினராக செயலாளர் கல்வி அமைச்சு அவர்களையும், கௌரவ விருந்தினராக வலய கல்வி பணிப்பாளரையும் உள்ளடக்கி ஏனையவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் அழைப்பிதழ் ஒன்றை தயாரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அன்றைய நிகழ்வுகளாக கருதக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக அழைப்பிதழ் ஒன்றை தயாரிக்க. இந்த கேள்வி நீங்க பார்ப்பீங்க, கடிதம் வரும், கட்டுரை வரும், சுருக்கம் வரும் என்றதான் நீங்க ஏன்னா ஏற்கனவே வந்த பேப்பர்கள் அப்படித்தான் இருக்கு. இதான் இதான் இந்த ஓடர்ஸ், இதான் எங்கட சிலபஸ் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை, கேள்விகள் மாறலாம், கேள்விகள் மாறலாம். அப்ப நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். என்னடா கடந்த காலங்கள்ல கடந்த ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முதல் நடந்த ஒரு எக்ஸாம் உண்டு. அந்த இதுல நாங்க படிச்சுட்டு போனது பழமையா வார பேப்பர்கள்ல கடிதம் கட்டுரை தான். கடிதம் கட்டுரையை தான் நாங்க அதுல படிச்சுட்டு போவோம். ஏன்னா ஏற்கனவே வந்ததெல்லாம் அதுதான். ஆனா இந்த முறை வந்துக்கு ஒரு விமர்சனம் எழுதுறது, சமூக ஊடகங்கள்ல வார செய்திகளை மையமா வச்சு நாங்க ஒரு விமர்சனத்தை எழுதுறோம். அதாவது நியூஸ் எழுதுற மாதிரி. அந்த மாதிரி மெதட்டை அவங்க மாத்திட்டாங்க. அந்த கட்டுரையை இல்லாம இதை கொண்டு அதுல போட்டுட்டாங்க. இது கடந்த காலத்துல ஒரு நடந்த நான் பார்த்த ஒரு சம்பவம் அது. அப்ப எங்கட நாங்க படிக்கிற கேள்விகளையும் கொஞ்சம் விரிவா வெவ்வேறு மாடல்களை படிச்சுட்டு போன முடியும்னா எங்களுக்கு லேசி. ஆனா படிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நட்டமும் இல்லை. நீங்க இதுல அறியறதுக்கு இந்த ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன, இந்த அழைப்பிதழ் தயாரிக்கிறதுல எந்தெந்த ஆகளை கௌரவப்படுத்துற ஓடர்ஸ், பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர், அவங்களையெல்லாம் சிறப்பு விருந்தினர், இவங்களையெல்லாம் என்னென்ன ஓடர்ஸ்ல நாங்க எழுதணும், அவங்களோட பதவிக்கு ஏற்ற மாதிரி நாங்க கௌரவப்படுத்துறோம். அது அந்த அழைப்பிதழில் காட்டப்பட்டிருக்கணும். அதெல்லாம் இது கொஞ்சம் விரிவான ஒரு கிட்டத்தட்ட நேரம் கூடுதலாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்விதானது நான் விளங்கப்படுத்துறதுக்கு. அதனால நாங்க இதை கிளாஸ்ல பார்த்துக்கொள்வோம். இதையும் நீங்க உங்களோட மெதட்டுக்கு நீங்க கூடுதலாக ஸ்கூல்ல எல்லாம் நிகழ்வுகள் நடத்திருப்பீங்க, அதுக்குரிய அழைப்பிதழ்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஸ்போர்ட்ஸுகளில் பார்த்திருப்பீங்க, கலாச்சார நிகழ்வுகளில் பார்த்திருப்பீங்க. அந்த அழைப்பிதழை இன்விடேஷனை வச்சு ஒரு சேம்பிள் அதே மாதிரி ஒன்று தயாரித்து நீங்கள் போடுங்க. அதை நான் செக் பண்ணிட்டு நாங்கள் கிளாஸில் அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விமர்சனங்களை செய்யலாம். இது இப்போ நான் படிப்பிக்கிறது, இது நான் இந்த வீடியோ தாரதவங்களுக்கும் இந்த பேப்பரை நீங்கள் செஞ்சு எனக்கு உடனடியாக அந்த கிளாஸ் சாட்டர்டே கிளாஸ் இரவை நடக்கிறதுக்கு முதல் எனக்கு தரவணம் பண்ணுறதுக்காக. அடுத்தது இந்த கட்டுரை எழுதியிருக்க நான் சொல்லியிருக்கேன், ரஃபா ஒரு 4-5 ஹெடிங்கை போடுங்க. சில வேளை ஹெடிங் அவங்க தரலாம், எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு ஹெடிங் சில வேளை தரலாம், இந்த ஹெடிங்குகள் அந்த இதில் உள்ளடங்கணும்னு சொல்லி. அப்படி தரலன்னு சொன்னா நாங்க ரஃபா ஹெடிங் எழுதணும். நீங்க எனக்கு இந்த கட்டுரை ஃபுல்லா நீங்க எல்லாரும் எழுதி போறதால கட்டுரையை பார்க்க இயலாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு வேலை செய்யுங்க, என்ன
இந்த போட்டி பரீட்சை தாமதமாக நடத்தப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ற கட்டுரை எழுதுறதுக்காக என்னென்ன ஹெடிங்குகளை நாங்கள் அந்த பந்திகளுக்குள்ள போடலாம், என்னென்ன ஹெடிங்குகளுக்குள்ள அந்த பந்திகளை தயாரிக்கலாம். ஏன்னா நாங்கள் ரஃபா எழுதுற ஹெடிங்குகள் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹெடிங்கை நீங்கள் இந்த ஹெடிங்கைத்தான் நாங்கள் அந்த கட்டுரைக்குள்ள பந்திகளுக்குள்ள உள்ளடக்க போகிறோம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிற 5 தலைப்புகள் எழுதி கொள்ளுங்க. ஆனால் அந்த தலைப்புகள் கட்டுரையில் எழுதுறல்ல, தலைப்புகளை கொண்டு கட்டுரையில் எழுதுறல்ல, நாங்கள் பந்திகளை தான் எழுத போகிறோம். ஆனால் அந்த பந்திகளுக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கணும், ஒவ்வொரு வரியில ஒரு 5 தலைப்புகள், சிறு தலைப்புகள் எழுதி எனக்கு போடுங்க. நீ இதை கட்டுரை எழுதி எனக்கு தர தேவையில்லை, ஆனால் கட்டுரை நீங்க வேற எழுதி கொள்ளலாம். அந்த தலைப்புகளை நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் அந்த கட்டுரை சிறப்பாக அமையுமான்றதை நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லுவேன். ரைட்? இதே மாதிரி இந்த பேப்பர்கள் இனி வருங்காலங்களில் எல்லாம் இப்படித்தான் பேப்பர் வரையா கூடுதலான டைம் வீடியோவுக்கு எடுக்கிறதுக்கு இயலாம இருக்கு. என்னடா அவ்வளவுக்கும் இப்போ கிளாஸ் எல்லாம் கூடிட்டு இந்த போட்டி பரீட்சைகள் கூடுதலாக வர வர எங்களுக்கும் நாங்கள் படிப்பிக்கிறதுக்குரிய அதாவது பேப்பர்கள் தயாரிக்கிற நேரம் உங்களுக்கு கூடிக்கொண்டே போகுது. அதனால வீடியோவில் இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு எதிர்பார்க்க ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள தானுங்கிற வீடியோ சில வேளை இருக்கும். ரைட்? நாங்கள் அடுத்த கிளாஸில் இந்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.